ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ராம ராம ராம. இன்னைக்கு அனுமானோட பர்த்டே நார்த் இந்தியாவில் பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த பட்டுக்குட்டியோட ஒரு ஸ்டாரி. ஹனுமான் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? அது ஒரு சன்ஸ்கிரிட் மொழி. அது அனுமானோட மீனிங் என்ன? ஹனுனாக்கா தாடை, தாடை. மண்ணாக்கா முக்கியம், தாடை முக்கியம். அது ஏன் தாடை முக்கியம் ஹனுமான் வந்துச்சுனாக்கா, சிறு குழந்தையா இருக்கிறப்ப அனுமான் அதிவேகத்துல பறந்து போய் சூரிய பகவான பலன்னு சொல்லி விழுங்க போவாரு. அப்ப அவரை இந்திரதேவன் என்னென்னமோ சொல்லி கட்டுப்படுத்த பார்ப்பாரு. ஆனா அவர்னால முடியாது. அனுமானோட வேகத்துக்கும் பலத்துக்கும் சக்திக்கும் இந்திரதேவனால ஒன்னும் பண்ண முடியாதனால அவரோட கதாயுதத்தை எடுத்து ஹனுமானோட தாடையில அடிச்சிடுவாரு. இதை தெரிஞ்சு வாயு தேவன் அதிக கோபப்பட்டுருவாரு. எப்படி இந்திர பகவான் வாயு புத்திரன் அல்லவா மகனை அடிக்க முடியும்னு சொல்லி அவர் கோபப்பட்டுருவாரு. அதுதான் தாடை முக்கியம் ஹனுமான் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இன்னைக்கு அவரோட பர்த்டே அன்னைக்கு என்னால அவருக்கு எதுவுமே செய்ய முடியல, என்கிட்ட எதுவுமே இல்லை. தெய்வம் எப்பொழுதும் நம்மளோட அன்பு, பாசம், பக்தியை தான் கேட்குறாங்க. நல்ல மனதோட நல்ல எண்ணங்கத்தை தான் தெய்வம் நம்ம கிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்க. நம்மளோட பொருட்கள் இல்லை, எதுவுமே இல்லை அவருக்கு வைக்கனாக்கா ஒரு முன்னுக்கு போய் உட்காந்து ராமா ராமா ராமான்னு சொல்லுங்க. அதை விட ஒரு பக்தன் ஒரு கடவுளுக்கு கொடுக்குற பக்தி தான் அவரை பார்ப்பாருன்னு ஒழிய, அதுதான் அவர் விரும்பி பார்ப்பாருன்னு ஒழிய நம்மளோட பொருட்கள் இல்லை. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான், ராம ராம ராம. பயம் இல்லாமல் ஹனுமானை அன்பால் வணங்கும் சொந்தங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம்.